கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுத் தருவார். இன்றைக்கி பாருங்கள், அவர் நமக்கு தரிசனம் கொடுத்தாருன்னா அது தாமதிப்பதே இல்லை, அது நிறைவேறும் கண்டிப்பாக. இப்போது நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இந்த வசனங்களை தியானித்தோம்னாக்கி இதுலேயும் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்ளதுக்கு இருக்குது. இப்போ யோவேலில் ஆண்டவர் சொன்னார்ல, 2வது அதிகாரத்தில் நீங்கள் நிறைய வசனங்கள் படிக்கிறவங்களா இருந்தால் தெரிஞ்சுக்கும். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் நாவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் குமார்த்தியும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார். நம்ம வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன செய்வாங்களாம், தரிசனத்தை காண்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த நாட்களில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்ன காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம ஆபகுக்குள்ளே நீ படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவங்க அந்த நிறைவேறுது, கண்டிப்பாக தரிசனம் நிறைவேறும். நம்ம பிள்ளைங்கள்லாம் தரிசனத்தை கண்டிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருந்தாருன்னா அது நிறைவேறும். ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் அது நிறைவேறும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நமக்கு ரொம்ப முக்கியமான நம்ம ஆண்டவரோடு கூட இடைப்படுகிற வசனங்களை தான் நம்ம தியானிச்சிட்ருக்கோம். ஆண்டவர் பெரிய காரியங்களே இந்த வசனத்தின் மூலமாக செய்வார்னு சொல்லி விசுவாசிப்போம். நம்ம ஜெயிப்போம், அந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களே தரிசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் தரிசனம் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கீங்க. அது அப்படியே நடக்கும் என்று நாங்கள் வேத வசனங்களே வாசிக்கிற ஒன்றமாய் தகப்பனே, அது எங்களுக்கு நிறைவேற நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தரணுமா ஜெபிக்கிறோம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்தையும் நீங்கள் எங்களுக்கு ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு ஊற்றி தரணுமா ஜெபிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசியிலே ஆவியானவர் வந்தால்தான் அதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லி நம்ம படிக்க வேணுமா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைங்கள்லாம் தரிசனத்தை காண்கிறோம், தீர்க்கதரிசிகளாக மாறவும் நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை எல்லாவற்றையும் ஆசீர்வித்து ஆண்டவரே, தரிசனத்தை கொடுத்து பிள்ளைகளை தரிசனத்திலே வாழ அவங்க வாழ்க்கையை நிறைவேற தக்கதான கிருபையை நீ தரணுமா ஜெபிக்கிறையா. அவங்க தரிசனம் ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறது அப்படின்னால், நீங்கள் ஆவியானவர் மத்தியிலே ஆண்டவரை வாசம் செய்து அதை கொடுக்கிறபடியால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேற பிள்ளைகள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள தகப்பனே இன்றைக்கி நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் ஆவியானவர் பேசி இதை வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்து ஏசுரச்சு நாம் தெரிஞ்சவங்க நல்ல பிதாவே, ஆமென். பாடல் பாடி வசனம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
ஏந்தினே தாங்கினே உயர்த்தினே தப்புவித்தே. ஏந்தினே தாங்கினே உயர்த்தினே தப்புவித்தே. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்துக்கு நம்ம ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளோட பேசி ஒரு தரிசனத்தை கொடுத்துருந்தா அது எப்படி நிறைவேறும். அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அது தாமதிக்காது. அப்படியே தாமதித்தாலும் அது நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒன்று நம்மளை தரிசனம் கொடுத்து நம்மளை பேசியிருந்தாருன்னா ஒருவேளை தாமதமானாலும் அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஏன்னா தரிசனத்தை பெறக்கூடிய நாட்கள் தான் இந்த நாட்கள். ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துருந்தாருன்னா ஒருவேளை நமக்கு நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நிறைய வருடங்கள் போகுது, நமக்கு ஒன்றும் நிறைவேறலையே. நமக்கு ஆண்டவர் பேசியிருக்காரு, நம்மளோட கூட நம்மளை ஆசீர்வதிப்பேன் இருப்பார், அவரோட சுகத்தை கொடுக்கன்னு சொல்லியிருக்கலாம். எத்தனையோ தரிசனங்கள் கொடுத்துருக்கலாம். அந்த தரிசனம் நிறைவேறாமல் இருக்கேன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம அதில் பொறுமையாக இருந்து நம்ம கண்டிப்பாக அந்த தரிசனம் நிறைவேறும் அப்படிங்கிறதுல நம்ம நிலைச்சு நிற்கிறதுக்கு தான் இந்த வருஷத்தை ஆண்டவர் எழுதியிருக்கா. இன்றைக்கி நம்ம அதை தான் தியானிக்க போகிறோம். நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்தா அது தாமதிக்காமல் நடக்கும். முதல்ல ஆபகுக்கில் படிச்சிங்கன்னா 2:3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இங்கே பார்த்தீங்கன்னா இது கடைசி நாட்களில் காணக்கூடிய காரியங்களை ஆண்டவர் தரிசனத்தில் பார்த்து அந்த மாதிரி எழுதுனது தான் இந்த காரியங்கள். இருந்தாலும் தரிசனம் அப்படிங்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா தரிசனம் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கிறதுனால தீர்க்கதரிசி எழுதுனதை நம்ம படிக்கலாம்.
அப்போ தரிசனம் வந்து நிறையா வந்து நிறைவேறதுக்கு நிறைய நாட்கள் நிறைவேற்றி இந்த பழைய ஏற்பாடுக்கு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருப்பாரு, பேசியிருப்பார். அவங்க நிறைவேறதுக்கு வந்து கொஞ்சம் வருஷங்கள்லாம் ஆச்சுது, வருடங்கள்லாம் ஆனது நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஆபிரகாம் பார்க்கலாம், ஈசாக்கு பார்க்கலாம், யாக்கோபு பார்க்கலாம், மற்ற எல்லா நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு அந்த மாதிரிலாம் அங்கே பார்த்தீங்கன்னா உடனே நிறைவேறல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமானாலும் அவங்க வந்து நிறைவேறதுக்கு காத்திருந்தாங்க. அவங்க அதை வந்து பெற்றுக்கொண்டாங்க. எது ஆண்டவர் பேசின வசனங்களாக இருக்கலாம், அவங்க ஆண்டவர் வந்து உனக்கு இதை தருவேன்னு சொன்னார்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு செய்வார் அப்படிங்கிற நிச்சயத்தில் அவங்க வாழ்ந்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி நம்மளும் வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். தரிசனம் வந்து நிறைய காலம் செல்ற காலத்தில் வந்து காணப்பட்டாலும் அவருடைய நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருந்தோம்னாக்கி ஆண்டவர் வந்து தரிசனத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நிச்சயத்தில் நம்ம இருக்கணும். நம்ம கொடுத்த தீர்க்கதரிசனம் வந்து சரியான நேரத்தில், அதாவது நிறைவேறதுக்கு நம்ம வந்து ஆபத்துக்கு சொல்லின காரியங்களை நம்ம முதலாவது படித்தோம் பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய தரிசனங்கள்னால் சரியான நேரத்தில் நிறைவேறும். அது தாமதி போல தெரியும், ஆனால் வந்து அது தரிசனம் அப்படியே நிறைவேறும். அது வந்து நிறைவேறது சரியான நேரத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னதெல்லாம் சரியான நேரத்தில் நடந்ததெல்லாம் நிறைய இருக்குது, நம்ம படிக்கலாம். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னாக்கி இந்த காரியங்கள்லாம் பார்த்தோன்னா தரிசனத்தை கண்டவங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி இறுதி வருகையை பற்றி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கி தரிசனத்தை கண்டு அவங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களும் நிறையா காரியங்கள் இருக்குது. அதில் தரிசனத்தை நம்ம பழைய ஏற்பாடு படித்தாலும் சரி, புதிய ஏற்பாடு படித்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலலாம் நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நடந்ததை நம்ம பார்க்கும். நிறைய தரிசனத்தில் கண்டதை அப்படியே நடக்கிறத அவங்க முன்னாடி வந்து நடக்கிறத சொல்கிறது தான் தரிசனத்தை கண்டு அவங்க அது நிறைவேறினாலும் அது சில காலங்கள் கழிஞ்சு தான் அவங்களுக்கு நிறைவேறுது. அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தரிசனத்தை கண்ட உடனே நமக்கு நடக்கலையேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வேதனைப்படுறோம் பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும்னு சொல்லி நான் அந்த இடத்த சொல்கிறேன். அந்த தரிசனத்தை கண்டவங்க இந்த நிறையா காரியங்களை நீங்கள் புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது. அதை படிச்சிங்கனாக்கி நீங்கள் அதில் நான் தீர்க்கதரிசியில் மட்டும் சொன்னதை நான் சொன்னேன் ஆபகுக்கில். அவரும் அப்படி தான் சொல்கிறாரு, நிறைவேறதுக்கு காலம் சொன்னால் நீ காத்துருன்னு சொல்லிவிட்டு அந்த வசனம் வந்து எப்படியும் வந்து பாருங்கள் நிறைவேறுங்காரு. அதை பழைய ஏற்பாட்டில் நம்ம படிச்சுட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இன்னும் இலகுவாக நம்ம நல்லா ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம இந்த தரிசனத்தை பெற்றவங்க ஆண்டவரே நீங்களே இந்த மாதிரி நாங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து அதுக்கு சில நேரத்தில் காத்திருக்கோம்னாக்கி அதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க. ஏன்னா நம்ம சொந்த விருப்பத்தின்படி அது காத்திருந்து நம்ம நிற்கவே முடியாது. அதனால் ஆவியானவர் சொல்கிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது அவர் உனக்கு நேர்த்தியான காரியங்களை அந்த நேரத்தில், அதாவது சரியான நேரத்தில் நமக்கு செய்ய வல்லமுள்ள தேவன் சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். முதல்ல தரிசனத்தை கண்டவங்க பார்த்திங்கன்னா சகரியா வந்து தரிசனத்தில் ஜெபிக்கும் இந்த ஆலயத்துக்கு செல்லும்போது ஒரு தூதன் வந்து பேசுகிறத நம்ப மாட்டார். நீங்கள் அதை படித்து பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வந்து ஏன் அதை விசுவாசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கி உடனே நிறைவேறணும்னு சொல்லி நம்மலாம் பார்க்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி உடனே நிறைவேறணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறத நம்ம பார்க்கும். அப்படி இல்லை, ஆண்டவர் வந்து சில காரியங்கள்லாம் நிறைவேறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ லூக்காவில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த காரியத்தை நீங்கள் சகரியா காரியத்தை நீங்கள் படிக்கலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசாரியன். அவர் வந்து ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த அவங்களுக்கு குழந்தை இல்லாதப்போ ஆண்டவர் வந்து அந்த ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தூதனை வச்சு பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து நம்ப மாட்டாங்கார். ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு, எனக்கு வயசானவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமே மாதிரி தான் இவரும். ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில், இவர் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். இந்த மாதிரி ஆலயத்துலேருந்து ஒரு தூதன் மூலமாக பேசினா கூட அவர் நம்பாதபடி அவர் வந்து இருக்கும்போது ஆண்டவர் தூதன் சொல்கிறார், நீ இந்த குமாரனை பிறக்கிற வரைக்கும் நீ வாய் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். முதலாவது அதிகாரத்துலேயே நீங்கள் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த 13வது வசனத்தில், இந்த 14 வசனத்தில் பார்த்திங்கன்னா அது அவர் வந்து பரிசுத்தாவினால் நிறையப்பட்டு சொல்கிற வார்த்தைகள்லாம் அதுக்கு அடுத்தது வருது. ஆனால் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னாக்கி விசுவாசிக்காமல் அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் பேர் வைக்கும்போது தான் அவர் பேசுகிறாரு. அப்போ அந்த வசனங்களை வந்து தரிசனத்தில் காண்கிற காரியங்களை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவர் வந்து ஒரு ஆசாரியனா இருந்தே பாருங்கள். ஆண்டவர் வந்து இவருக்கு பிள்ளை இல்லைன்ட்டு ஆண்டவர் வந்து தூதன் மூலமாக பேசும்பொழுது நம்ப மாட்டாங்காரு.
நம்பாமல் பாருங்கள், அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருக்கு முன்னோடியாக பிறக்கார் யோவான் தானுங்க. அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வச்சு சகரியாட்ட பேசினாலும் கூட அவர் வந்து விசுவாசிக்கலை, அவர் நம்பலை. இந்த தரிசனம் எப்படியோ இது எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் நிறைய வருது பார்த்தீங்களா. அப்போ வந்து நம்ம ஆசாரியன் மற்ற யாராக இருந்தாலும் சரி மனுஷனாக இருக்கும் பொழுது அந்த சந்தேகம் வருது. இந்த வருஷங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்குதே, நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் நிறைய நமக்கு சந்தேகங்கள் வர்றதுனால இந்த காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது இன்னும் அந்த சந்தேகங்கள்லாம் போய் ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு நிறைவேறும். அதுக்கு காத்திருக்கணும். நம்ம காத்திருந்தால் அது நிறைவேறும். நேற்று வந்து சரியான பாதையில் அவர் கொண்டு போவார், சரியான நேரத்தில் செய்வார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணுங்கிறதுனால தான் இந்த காரியங்களை நம்ம படிக்கலாம்னு சொல்லி இந்த இடத்த நான் சொல்கிறேன். ஆண்டவரும் எழுதி வச்சிருக்கார் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் அனனியாவை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி அனனியா தீர்க்கதரிசி அப்போஸ்தலரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் இப்போ இந்த இடத்துல நான் படித்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். இந்த லூக்கால அந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம நினைக்கிற மாதிரி எந்த காரியமே நடக்கிறதே இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் தான் அது சரியான பாதையில் கொண்டு போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுலை நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இங்கே பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு இது தெரியாமல் இருக்காது. இருந்தாலும் வசனத்தை நம்ம தியானிக்கிறது இன்னும் எத்தனை தடவை வாசித்தாலும் சரி நமக்கு அதை புதுசாக நமக்கு வந்து ஆண்டவர் சொல்லித்தர காரியங்களை நீங்கள் படிக்க முடியும். அதனால் இதை வசனத்தை நமக்கு எல்லாம் தெரியுமே, நம்ம ஏன் இதை திருப்பி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க வேண்டாம். வசனத்தை நீங்கள் தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 9வது இடத்துல 20வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த அனனியா அங்கே ஆள்கிட்ட போய் ஆண்டவர் வந்து பவுல் சவுலாக இருக்கும்போது ஆண்டவரை பிள்ளைகளெல்லாம் கொல்றதுக்கு அவர் போகும்பொழுது அவரை வந்து சந்தித்து ஆண்டவர் வந்து ஒரு தரிசனத்தை தான் கொடுக்காரு. நீ அங்கே ஒரு ஆளை போய் ஆண்டவர் வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டுக்கு போ, இந்த வீட்டில் போய் நீ வந்து அவனுக்கு ஜெபம் பண்ணு. இந்த சவுலுங்கிறவன் இருக்கான், அவன் கண்ணு தெரியாமல் இருக்கான், அவங்ககிட்ட வந்து நீ ஜெபம் பண்ணு, அவனுக்கு வந்து உனக்கு அந்த பார்வையிடையதுக்கு நீ வந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறத அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த பவுலுக்கு பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்காண்டி ஜெபிக்கிறதுக்காண்டி அந்த அனனியாங்கிற ஒரு ஆளை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து சொல்கிறத பார்க்கலாம். இந்த 9வது இடத்துல 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தமஸ்குலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போது இவர் வந்து கீழே தள்ளப்பட்டு இந்த போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து கண் பார்வை இல்லாமல் போயிடுது. அப்போ அந்த வெளிச்சத்தை பார்த்தோம்னா கண் பார்வை இல்லாததோடு வந்து அவங்கள கொண்டு ஒரு இடத்துல இருக்கார். அந்த இடத்த சொல்கிறாரு, எங்கே போகணும்னு சொல்கிறாரு. ஆண்டவர் அந்த அனனியாங்கிற ஆள்கிட்ட சொல்லி நீ போய் அவனை பார்த்து அவனை வந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த 12வது வசனத்தில் அனனியான் பேருள்ள ஒரு மனுஷன் அந்த தன்னிடத்தில் வரவும் இப்போது அந்த பவுல் இருக்காருல்ல, பவுலானார்ல, அவர் சவுலுக்கும் வந்து ஆண்டவர் தரிசனத்தில் பேசுகிறாரு. இவன் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பவுல் வந்து. அப்போ வந்து இவர் சொல்கிறத நம்ம பார்க்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷன் வருவான், அனனியான் பேருள்ள ஒரு மனுஷன் வருவான், அவனுக்கு ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு அதையும் சொல்கிறார். இப்போ தரிசனம் வந்து யாருக்கெல்லாம் விழுது, போகிற கீழே விழுந்தவருக்கும் தரிசனத்தை கொடுக்காரு சவுலுக்கு. அங்கே போய் ஜெபம் பண்ணுற ஆளுக்கும் கரெக்டான வழியை சொல்லி எங்கே போகணும், யாருக்கு ஜெபம் பண்ணணும், அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்கிறாரு ஆண்டவர் வந்து சொல்கிறத பார்க்குறோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த இந்த சவுல் வாழ்க்கையை பார்த்த இந்த அனனியாங்கிற ஆள் வந்து ஐயோ நான் அவன்கிட்டலாம் ஜெபம் பண்ண போக முடியாது, அவர் ரொம்ப ஒரு மோசமான ஆள், அவன் எல்லாத்தையும் கொல்கிற ஆள், அவன்கிட்டலாம் எப்படி போகிறது, நான் ஜெபம் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தர்க்கம் பண்ணதை நீங்கள் 9வது இடத்துல 13லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அனனியா வந்து போக மாட்டேன்னு சொல்லுறதை பார்க்கும். அப்போ தரிசனத்தில் ஆண்டவர் பேசினாலும் கூட போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. கடைசி என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் வந்து அன்னையை பார்த்து சொல்கிறாரு, நீ அங்கே போய் அவன் பார்வையடையும்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் இந்த என்னென்ன நடக்குங்கிறதையும் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 15வது வசனத்தை பார்த்திங்கன்னா 9ல் அப்போஸ்தலர் 9வது இடத்துல 15வது வசனத்தை பார்த்திங்கன்னா அது கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தேர்ந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்புறம் இவருடைய அழைப்பை வந்து ஒரு உறுதிப்படுத்தி இதெல்லாம் சொன்ன பிறகு தான் அந்த அனனியாங்கிற ஆளே போகிறார்.
போகிறாரு. இந்த 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு தான் போகிறாரு. அதுக்கு முன்னாடிலாம் இந்த ஆள்கிட்ட எப்படி போகிறது, இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்ட்டு தான் கொலை பண்ணுறதுக்கு இருந்தார், அந்த ஆள்கிட்ட போக முடியுமா, எப்படி போகலாம் அப்படின்னு. ஆனால் அவரை என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி இந்த அனனியாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா தரிசனத்தை கொடுத்து அப்படியே ஏதோ நம்ம கொடுத்துட்டோம், அதனால் அவங்க எப்படியோ வழி வெளியே போயிட்டாங்க, இல்லாட்டா அவங்களுக்கு வழி தெரியல அப்படின்னு விடுத ஆண்டவர் கிடையாது. அவர் தரிசனத்தை கொடுக்கறது மாத்திரமில்ல, எதற்காக அழைச்சாருன்னு சொல்கிறாரு, எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு, என்ன வழியில் நடக்கணும்னு சொல்கிறாரு. மற்றவங்களை கொண்டு நம்மளை நடத்தணும்னு வச்சுருந்தாலும் கூட அவங்களுக்கும் சொல்லி நமக்கும் சொல்கிறார், நம்மகிட்டையும் பேசுவார், அவங்க வர்றவங்ககிட்டையும் பேசி நம்மளை நடத்தக்கூடிய ஒரு தரிசனங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஒரு காரியம். அதனால தான் அந்த தரிசனத்தை ரொம்ப முக்கியமானதை நம்ம தியானிக்கணும். ஏன்னா ஆண்டவர் என் பிள்ளை உங்கள் வாலிபர்கள் எல்லாம் தரிசனத்தை காண்பார்கள்னா பிள்ளைங்கள் எல்லாருமே வாலிப வயசுலேயே ஒப்பு கொடுத்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய ஆவியானவர் வழிநடத்த ஒப்பு கொடுத்து வாழும்பொழுது அவங்க வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த பவுல் வாழ்க்கையில் அதுதான் பார்க்கும். அவருடைய வாழ்க்கையில் என்ன விதமான காரியங்கள் இருந்தாலும் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். அவர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசின வசனங்களை தியானிக்கும் பொழுது தான் இந்த அனனியா மூலமாக கண்ணு பார்வை அடைஞ்சி அவர் பாருங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும். அப்போ நீ எப்படிலாம் பாடுபடுவார்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் சொன்ன பிறகு தான் இந்த அனனியாங்கிறது ஜெபிக்காருன்னு பார்க்கும். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகளை மாத்திரம் நான் வாசிடுறேன். 9வது இடத்துல அப்போஸ்தலர் 9:17 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவினால நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். இப்போ இவர் அனுப்பின பிறகு தான் அவருக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். அவர் பார்வை அடைந்தார், எப்படி போகணும்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போய் கரெக்டாக போய் அவர் ஜெபம் பண்ணுதார். அவர் பார்வை அடைந்தார், பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுறதுக்கு தான் என்ன அனுப்பினார்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அனுப்பப்படுறவங்களுக்கும் தரிசனத்தை கொடுக்காரு. அப்போ நம்ம ஏதாவது காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பார்த்தீங்களா, அதற்கும் தரிசனத்தை நம்ம கொடுத்துருந்தாருன்னா 2 பேருக்கும் தரிசனத்தை கொடுத்து என்ன இடம் நம்ம தேடி அலைய வேண்டிய வேலை இல்லை, நம்ம யாருன்னு போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையுமே ஆண்டவரே நடத்தி செல்கிற நல்ல தகப்பன். இதை நீங்கள் வாசிக்கும் பொழுதே தியானிக்கும் பொழுதே நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதெல்லாம் எங்கே நடக்குது, என்ன யாரை தேடி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த தரிசனத்தை பற்றி படிச்சிங்கன்னாக்கி ஆண்டவர் செய்த காரியங்கள் பெரிய காரியங்கள். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தீர்மானம் எடுக்கிறத விட ஆண்டவர் என்ன தீர்மானத்தால் நம்மளை வச்சுருக்காரோ, நமக்கு தரிசனம் தந்தாரோ, அந்த தரிசனத்தை யாரை கொண்டு நம்மளை நடத்தணும்னு வச்சுருக்காரோ அதை நடத்துறதுக்கு அவர் வல்லமை உள்ளவர். அதனால் அந்த ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கீங்க, அந்த தரிசனம் யார் மூலமாக நிறைவேறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவங்கள அனுப்புங்க, எங்களை நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த அனனியாவை வச்சு இது பவுலுக்கு செஞ்சார்ல, சவுலுங்கிற பவுலுக்கு நமக்கும் செய்வார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 2வது பார்த்தீங்கன்னாக்கி அதே அப்போஸ்தலரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 10வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் கொர்நேலியு நீங்கள் அது முதல்லேருந்தே படிச்சிங்கன்னா தெரியும். அவர் ஒரு 100க்கு அதிபதி. அவர் யூதன் கிடையாது, ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷன். தர்மம் செய்கிறது மற்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டு இருந்த ஒரு மனுஷனாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம தேவ பக்தி உள்ளவனாக இருந்தார். தர்மம் செய்ததில் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்போது அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்தில் தேவதூதன் மூலமாக அவர் கொர்நேலி கூட பேசுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கி கொர்நேலி கூட பேசுகிறாரு, பேதுரு கூட பேசுகிறாரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பேதுரு கூட ஏன் பேசுகிறாருன்னா, பேதுரு தான் இவருக்கு பிரசங்கம் பண்ணி இவருக்கு இவங்க வீட்டில் பிரசங்கம் பண்ணி எவ்வளோ பேர் ஆவியானவரால் நிரப்பப்படணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சு அவரை கொண்டு இங்கே சேர்க்க போகிறாரு. அப்போது முன்னாடியே என்ன செய்தார், கொர்நேலிட்ட சொல்லிட்டாரு. பாருங்கள், கொர்நேலிட்ட பேசுனது பாருங்கள், அவனை உற்று பார்த்து அதுக்கு முன்னாடி கொர்நேலி கூட இந்த தரிசனத்தை கண்டு அவர் உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புறுதலாக அவர் சந்நிதியில் எட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவங்க பேதுருவை அழைப்பி அவர் எந்த இடத்துல இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தங்கியிருக்கிறது வீடு அந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்போ இந்த கொர்நேலிக்கு யாருன்னு தெரியாதுன்னொன்னே அப்போ நமக்கும் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். நான் இதை தான் சொல்ல வரேன். நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுத்துருந்தாலும் யாரை வச்சு நம்மளை நடத்த போகிறாரு நமக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அதுக்கு ஜெபிக்க மட்டும்தான் செய்யணும். இவர் கொர்நேலி ஜெபிக்காரு. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை சொல்கிறாரு,
அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு அவர் பேசிட்டார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான், அந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துக்கு நீ ஆள் அனுப்பி அவனை வர சொல்லி உன் வீட்டுக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு அவன் தான் வருவான்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம தரிசனத்தில் காண்காரு. உடனே என்ன செய்தார், வீட்டில் இருக்க ஒரு 2 பேரையும் அதில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அந்த ஆண்டவரை அதாவது கூட வேலை பார்க்குறவங்க 2 போகணும். ஏதோ ஒரு ஆள் போகலாம், 2 ஆள் போகலாம். ஆனால் தேவ பக்திங்கும்போது பார்த்திங்கன்னாக்கி இவர் இப்போ பேதுரு போகிறாரு. பேதுரு எங்கே இருக்காருங்கிற தேவ பக்தி, அதாவது ஆண்டவர்கிட்ட எப்படி ஆவியானவரால் நிறையப்பட்டு அவன் எப்படி போய் எந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனை அனுப்புதாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார் அந்த ஆளுன்னு பாருங்கள். ஒரு தூற்றுக்கு அதிபதி, அவனுக்கு எல்லா வசதியும் இருந்திருக்கும், எல்லா விதமான காரியங்களும் இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் மேலே அன்பு வைத்தது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆண்டவர்களை கொண்டு வரணுங்க ஒரு தாகம் இருந்ததுனால தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்கிறத நம்ம பார்க்கும். பேதுரு சும்மா போகிறா. நம்ம ஒரு பிரசங்கியாரை கூப்பிடுவோம், நல்ல பிரசங்கியார் நல்லா பிரசங்கம் பண்ணுவார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம்னாக்கி அவர் நல்லா மற்றவங்களுக்கெல்லாம் ஆவியானவரால் நிரப்பப்படுவாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிடுவோம். ஒரு சும்மா நமக்கு பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அப்போ அப்படி இல்லாமல் அவர் எவ்வளோ ஆழமான ஒரு விசுவாசத்தில் தான் அந்த கொர்நேலியு ஜெபம் பண்ணியிருப்பார்னு நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது தியானிக்கலாம். ஏன்னா அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் தூதனை அனுப்பி அவருக்கு அனுப்புதார். அப்போ வீட்டுக்கு பேதுரு வருவார். பேதுரு பார்த்திங்கனாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் படிச்சிங்கனாக்கி அவர் இந்த மதம், அதாவது புறஜாதியார் வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். அவர் யூதர்களுக்கு மட்டும் தான் போகணும் அப்படின்லாம் நிறைய பிரச்சனைகள் பண்ணுவார். அப்படி போகும்பொழுது இவர் என்ன செய்தார்னா, கொர்நேலியு யூதன் கிடையாது. அப்போ இங்கே போனாக்கி அவனு என்ன செய்வான், நான் இவர்கிட்ட கொர்நேலியிட்ட பேசியாச்சு, தரிசனம் கொடுத்து தூதன் மூலமாக பேசிட்டாரு, இந்த பேதுருவை கூப்பிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானம் வச்சிரும்போது இங்கே பார்த்திங்கன்னா இவர் போக மாட்டார் பேதுரு. அப்போ பேதுரு போக மாட்டாங்கிற எப்படி போக வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தரிசனத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கோம். பாருங்கள், நிறைய அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நிறைய வசனங்கள் இருக்குது, அதை படிங்க. பேதுரு எழுந்து அடித்து புசி சொல்லி ஒரு காரியங்களை செய்ய சொல்றார். அது அசுத்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்பொழுது தேவன் சுத்தமாகியவர்களை நீ தீட்டுப்படுத்த பண்ணாதே என்று 2ஆம் தரமும் 3ஆம் தரமும் சொல்லிச்சு. ஒரு கூடு மாதிரி அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் அசுத்தம்னு சொல்கிறார். ஆனால் நான் புறஜாதிகளெல்லாம் நான் என் பிள்ளைன்னு சொல்கிறேன், நீ என்ன அசுத்தம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை அவருக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்காரு. ஏன்னா நிறைய நமக்கும் கூட தெரியாத காரியங்கள்லாம் கற்று தராரு. பார்த்தீங்களா, அது மாதிரி பேதுரு நல்லா பிரசங்கம் பண்ணுறவர், நல்லா ஆண்டவர் கூட இருந்தவர், எதுக்குனாலும் முன்னாடி போய் நிற்கிறவர், நல்லா பேசுகிறவர், திறமை உள்ள ஆண்டவர். அப்படி உள்ள மனுஷனை கூட ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்து அவர் எங்கே போகணுங்கும்போது போக மாட்டேங்கும்போது எத்தனை காரியங்களை சொல்லி கொடுக்காரு பாருங்கள். நமக்கும் அந்த மாதிரி சொல்லித்தர ஆண்டவர். நமக்கு அப்படியே விட்டு விடுது ஆண்டவர் கிடையாது. நமக்கு தெரியாது, நம்ம போக மாட்டோம்னு சொல்லி ஏதாவது பிடிவாதமாக இருந்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சொல்லி அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த பேதுருக்கிட்ட என்ன செய்தார்னு பாருங்கள். இந்த 17ஆவது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:17 படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பேதுரு நான் கண்ட தரிசனத்தை குறித்து அவர் கண்ட தரிசனத்தை குறித்து தங்களுக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியின் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசலில் நின்றார்கள். இப்போ இவர் தரிசனம் இப்படி இருக்குதே, இது என்னமோ புசி இந்த வேண்டாத செய்யணும்னு சொல்கிறாரு ஆண்டவர், எங்கேயோ போக சொல்கிறாரு, அது மட்டும் தெரியுது. ஆனால் எங்கே போக சொல்கிறாருன்னு தெரியல. இவர் சுத்தமானதுங்காரு, நம்ம அசுத்தமானு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மைண்டில் இது பண்ணிவிட்டு, நம்மளாம் ஏதோ ஒன்று கண்டுட்டோம்னா ஒரு சில சொப்பனம் கண்டுட்டாங்கன்னாக்கி, ஐயோ நம்ம இப்படி சொப்பனம் கண்டுட்டோமே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி தியானிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி தான் இவரும் தியானிச்சிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்ப்போம். அந்த இதை குறித்து ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அதில் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாமல் அவருக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கொர்நேலியு வீட்டிலேருந்து அனுப்பப்பட்ட 3 மனுஷங்களும் வர்றாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அவர் வீட்டில் தங்கியிருந்த வாசலுக்கு வந்துட்டாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனை அனுப்புனார் பார்த்தீங்களா, அந்த மனுஷன் கண்டிப்பாக கொண்டு போயிருப்பாருன்னு நம்ம பார்க்கலாம். 2 மனுஷங்க கூட போகிறதுக்கும் இவரே ஒரு மனுஷனை தேவ பக்தி உள்ள, அதாவது ஆவியானவர் சொல்லி ஆவியானவர் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு மனுஷனையும் அனுப்புதார். அந்த மனுஷன் போய் 3 பேரும் போய் நிற்காங்க. அப்பொழுது பேதுரு தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர் இதோ 3 மனுஷங்கள் வந்திருக்காங்க, அவனை தேடுறாங்க, அவங்க கூட போன்னு சொல்லும் பொழுது எழுந்து ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அப்போ தான் அவன் போகிறத நம்ம பார்க்கும். அப்போ ஆண்டவர் எப்படி நடத்தணும்னு அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போன பிறகு பார்த்திங்கன்னாக்கி அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க, அபிஷேகத்தை பெற்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும். அப்போ பேதுருவை கொண்டு எப்படி நடத்தினாரு பாருங்கள். தரிசனத்தை கொடுத்து கொர்நேலியுக்கு அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் அனுப்பின ஆட்கள் எப்படி அனுப்பியிருக்காங்க தேர்ந்தெடுத்து, அவர் மூலமாக இவர் வீட்டுக்கு போகிறது எப்படி கரெக்டாக
கரெக்டாக அந்த இடத்த தேடி கரெக்டாக போய் அவர் வீட்டில் போய் அவரை கூப்பிட்டு போய் அவரும் பாருங்கள் ஆவியானவர் சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவர் வந்து பாருங்கள் ஆவியானவர் சொல்கிறாரு. அப்போ ஆவியானவர் சொன்ன பிறகு தான் இவர் வந்து ஆட்கள் சொன்னதை நம்ம வந்தாலும் அவர் வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் அவர் போகிறாரு. அந்த இடத்துல பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வந்து சுதந்திரிக்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ ஆண்டவர் வந்து பாருங்கள் தரிசனம் கொடுத்துருந்தாருன்னா அந்த தரிசனத்தை 2 பேருக்கும் கொடுப்பாரு. அதாவது போய் நடத்தக்கூடியவங்களும் கொடுப்பாரு, நம்ம எங்கே இருக்கோமோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கொடுத்து ஆண்டவர் நடத்தி பாருங்கள். பேதுருவை கொண்டு பாருங்கள் அந்த இடத்துல எப்படி நடத்தினாருன்னு சொல்லி அதில் 34வது வசனத்தை 34வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாருங்கள், அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றார். இப்போ இதுதான் பாருங்கள் அவர்கிட்ட அந்த தரிசனத்தில் காட்டினார் பாருங்கள். அது மற்ற எந்த மனுஷன் என்ன ஜாதி என்ன குலம் அப்படின்லாம் ஆண்டவர் பார்க்குறதே இல்லை. பார்க்காம அவர் வந்து என்னை அழித்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்கிறத பார்க்கும். எந்த ஜனத்தினாலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு அவர் வந்து என்ன செய்வார், உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறாருன்னு பார்க்கும். பிரசங்கம் பண்ணும்போது அவங்க வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் ஆவினால் நிறைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம கடைசி பார்த்திங்கன்னாக்கி 46வது வசனத்தில் பார்த்தா பேதுரோடு கூட வந்து இந்த விதச்சனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்ததில்லை. அவர் கூட வந்தவங்களும் இப்போ பிரசங்கம் பண்ணதை கேட்டு ஆவியினால் நிறைப்படுறது மாத்திரமல்ல, புறஜாதிகள் மேலேயும் ஆவியானவர் அந்த புறஜாதி மேலும் பொழிந்தெழுப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள்னு சொல்லி பார்க்கும். அப்போ நிறைய பரிசுத்தாவியை பெற்றவங்க யார்? அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறவங்க இல்லை. ஆண்டவரை தேடி வர்றவங்க எல்லாருமே பரிசுத்தாவினால் நிறையப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, பேதுரு மூலமாக செய்கிறாரு. கொர்நேலியு ஜெபிக்காரு, கொர்நேலியு அர்ப்பணித்து ஜெபிக்காரு தரிசனத்தை கண்டு. ஆனால் யார் மூலமாக? பேதுரு மூலமாக ஒரு தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் வந்து செய்கிறாரு. ஆவியானவர் பெற்றுக்கொள்வது சாதாரணமான காரியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியை எல்லாருக்கும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. யோவேல்ல சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவி எல்லார் மேலும் நான் ஊற்றுவேன், கடைசி நாட்களில் மாம்சமான யார் மேலும் ஊற்றுவேன். எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, தரிசன காண்பாங்கள் எல்லார் மேலேயும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீங்கள் அதை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவர் வந்து இந்த நாட்களில், அதாவது நம்ம புதிய ஏற்பாடு இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெபிக்கிறதுலையும் ஆண்டவர்கிட்ட ஆர்வமுள்ள பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றதுக்கு ஆர்வமாக இருக்கணும்னு சொல்லிலையும் ஆண்டவர் வந்து அதில் பெரிய சந்தோஷத்தில் இருக்கார். ஏன்னா நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு வாஞ்சியோடு இருக்கமோ அத்தனை பேர் மேலேயும் ஆண்டவர் ஊற்ற வல்லமுள்ளவர். ஏன்னா ஒரு ஆள் 2 ஆள் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட யாரெல்லாம் தேடுத எல்லாருக்கும் ஆண்டவர் வந்து பரிசுத்தாவியை தந்து அவர் வழிநடத்த, அவர் வார்த்தையை கேட்ட எல்லார் மேலும் பரிசுத்தாவியை ஊற்றினான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம தரிசனத்தை கொடுத்துருந்தாருன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். யாரை கொண்டு நம்மளை கொண்டு தரிசனத்தை நிறைவேற்ற வச்சுருக்காரோ அதை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் செய்து முடிங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். ஆமென். ஜெபிப்போம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. ஆம் சாமி, உங்கள் ஆவியானவர் மூலமாய் நீர் எங்களோடு கூட இருப்பது மாத்திரம் போதும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தரிசனத்தை குறித்து தியானித்து ஆண்டவரே எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருப்பீர் என்றால் யாரை கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இதை செய்து முடிக்க போகிறீங்கன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஆண்டவரே இந்த ஆபிரகாம் காத்திருந்தது போல் ஆண்டவரே வேத வசனத்தில் எத்தனையோ பேர் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பொழுதும் அவங்க காத்திருந்து அந்த தரிசனம் நிறைவேறும் என்று காத்திருந்தாங்களே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தரிசனத்தை கொடுத்தீர் என்றால் அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவன் நீர் என்பதை அதிகமாய் தியானித்து, வசனத்தை தியானித்து
உம்முடைய ஆவியானவரோடு கூட இன்னும் அதிகமாய் தியானித்து நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எங்கள் தடைகளை நீக்கி ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தரிசனம் நிறைவேற ஆண்டவரே காலம் தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்ததை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா, கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அப்படியே தந்து வழிநடத்த போருக்கா நன்றி செலுத்துகிற சுவாமி. அந்த நாட்களிலே ஆண்டவரே ஆசாரியனாக இருந்த ஆண்டவரே சகரியா கூட நம்பாத போது ஆண்டவரே ஒரு மகனை கொடுத்து அந்த மகன் ஆண்டவருக்கு முன்னோடியாய் போகும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா செபிக்கிறையா. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொர்நேலியை கொடுத்திரே சுவாமி. ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களாக இருந்தாலும் அத்தனை பேர் மேலும் ஆவியை கொடுக்க அந்த பேதுருவின் மூலமாய் ஆண்டவரே நடத்தினீங்களே சுவாமி. பேதுருவோடும் ஆவியானவர் பேசி அவரை சந்தேகப்படாதபடி போய் ஆண்டவரை பிரசங்கிக்கவும் அவர்களை ஆண்டவரை அந்த ஆத்மாக்களை எல்லாம் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற்றவும் பயன்படுத்தினீரே சுவாமி. அதுபோல எங்களையும் பயன்படுத்தி வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறையா. ஆண்டவரே எங்களுடைய தரிசனத்தை நிறைவேற யாரை கொண்டு நீங்கள் ஆண்டவரை எங்களை நடத்த திட்டம் வச்சிருக்கீங்களோ சுவாமி, அந்த திட்டத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா செபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீங்களே எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. நீங்களே எங்களை தரிசனத்துக்கு நீங்கள் ஆண்டவரே பதில் கொடுத்து நடத்துகிற தேவன் என்று அறிக்கை செய்து நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவரை காத்திருக்க எங்களுக்கு கிருபை தந்து வண்ணத்தமா செபிக்கிறையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடிய ஆசீர்வதிங்கப்பா. தரிசனத்தின் மூலமாக பேசி பிள்ளைகளை நடத்தி செல்லுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே அனைத்து வழிநடத்தமா செபிக்கிறோம். நோய் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை ஆண்டவரை தரிசனத்தின் மூலமாக காத்து வழிநடத்துகிற தேவன் நீங்க என்பதை அறிந்து கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபிக்கட்டும். ஜெபித்து கொர்நேலியோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உடைய வார்த்தையை தியானித்து அதன் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எந்த தடை வந்தாலும் தடைகளை நீக்கி எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரை நம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க தந்த இந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரை கேட்குற பிள்ளைகளுக்கும் நீங்கள் அப்படியே தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தமா செபிக்கிறப்பா. ஒவ்வொருடைய தேவையை சந்திக்க வேண்டுமா செபிக்கிறப்பா. ஒவ்வொருடைய பாரங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நீங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து செபிக்க எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தமா செபிக்கிறோம். சோர்ந்து போகாதபடி எங்களை பலந்தந்து வழிநடத்தமா செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி எங்களை இந்த நாட்டிலே முந்தைய பாத்திலே வர கிருபை செய்தீங்களே நன்றி செலுத்துறப்பா. இன்னும் முழுவதுமாய் உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கணுமா ஜெபிக்கிறேன். உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பத்துக்கொள்ளுங்க. மீதானத்தில் உடைய பிரசனம் எங்களை தாங்கி வளர்த்தமா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். கத்த பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த போக நன்றி செலுத்துகிறேன். ஜெபத்தை கேட்டபின்னா நன்றி துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் உடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மயமெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள்